ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2024 நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் யூனிட் 9 கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாமா? நியூசிலாந்தின் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதாவை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேறியது. 2028க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவு குறிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இது வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ். அதனால் யூனிட் 8 கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் என்விரான்மெண்ட் அது ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் 9 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜூன் 2022 டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மைக்கான மக்கள் இயக்கம். ஸோ ஓகேங்களா, தூய்மைக்கான மக்கள் இயக்கம் எதுக்குன்னா எப்போனா ஜூன் 2022 நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. எந்த இயக்கம்னா தூய்மைக்கான மக்கள் இயக்கம். ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக தான் இந்த 2 கொஷினுமே இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் யூனிட் 9 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டி நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளதுன்னா ஒற்றுமை வணிக வளாகம், யூனிட்டி மால். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் ஏக் பாரத் ஸ்ரஸ்தா பாரத் திட்டம் பற்றி கூற்று சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அன்று அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நமது தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பன்முகத்தன்மையை கொண்டாடுவதையே இதன் குறிக்கோள். ஓகேங்களா? ராங் ஸ்டேட்மெண்ட் எதுனா மற்ற நாடுகளில் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்குதல். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு 2 தான். ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத். ஓகேங்களா? அந்த ஸ்கீம். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் டேஷ் பள்ளிகளின் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னா ஆரம்பம். அந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் அப்படின்றது வந்து எஜுகேஷன். ஃபஸ்ட்லாம் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் எதுக்குன்னு தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? எஜுகேஷன்ஸ்க்காக எது சம்மந்தமாக. ஆனால் இப்போ பாருங்கள், ப்ரைமரியாக, மிடிலாக, ஹையர் செகண்டரியாக. ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படியெல்லாம் அப்கிரேட் ஆகுது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடி கொஷின்ஸ்லாம் ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் எது ரிலேட்டடான கொஷின். ஆனால் இப்போவே ஒரு ஸ்டெப் மேலே போய் அது ப்ரைமரி லெவலாக அதோட எந்த லெவலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸ்கீம்ஸ் அப்புறம் திட்டம் திருமண உதவி. தர்மாம்பாள் அம்மையார் இது வந்து இப்போ குரூப் 1 கேட்டிருந்தாங்க. யாருக்குன்னா விதவை மறுமணம். ஈவேரா மணியம்மையார் நினைவு. அது வந்து ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு எதுனா கலப்பு திருமணம். அன்னை தெரேசா நினைவுனா அனாதை பெண்கள். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் எதுனா வந்து லோ டிஸ்ட்ரிக்ட் வந்து அரியலூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலில் நோக்கம் யாது? மாநில அளவிலான முழுமையான குடியிருப்பு தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். ஓகேங்களா? மக்கள் போர்ட்டல் எதுக்குன்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்பு தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். நெக்ஸ்ட் வந்து தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? ஓகேங்களா? நெல்லுக்கு தான். ஓகேங்களா? தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்துகிறதுனா நெல்லுக்கு தான் வந்து நிறைய லேண்டு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான ஆதரவை குறிக்கிறது. ஓகேங்களா? ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன் ஸ்டெப். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பேட்டி இங்கே ஸ்கீம்ஸு இங்கே வந்து அதோட எதுக்காக பேட்டி பச்சோ பேட்டி படோ எதுக்குன்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்தல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, RGSEEG இந்த மாதிரி இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரிவேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன அப்படின்றது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் IGMESY இது என்னன்னு எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கருவுற்ற மற்றும் பாலூட்டும்
பெண்களுக்கு பண உதவி. உஜ்வாலா அந்த ஸ்கீம் எதுக்குன்னா இழி வணிக தொடர்பு தடுப்பு. ஓகேங்களா, இழி வணிக தொடர்பு தடுப்பு. நெக்ஸ்ட்டு, டேஷ் ஸ்டேட் இன் இந்தியா ப்ரொவைட் பிரேக்ஃபாஸ்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அலாங் வித் த மிட் டே மீல்ஸ். அதான் காலை உணவு திட்டம், மதியம் சத்து உணவு திட்டம் எந்த ஸ்டேட்டில், எந்த மாநிலத்தில் தராங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் தராங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான இடங்களின் எண்ணிக்கை என்னன்னா 44 மற்றும் 2. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டில் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கைக்கு டேஷ் ஒரு எடுத்துக்காட்டு. இதுனா தொழிற்சாலைகளுக்கான துறைவாரி ஏற்றுமதி திட்டங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 12 ஜனவரி 2014. ஓகேங்களா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம். ஆக்சுவலி இது வந்து 2024 கேட்ட கொஷின், எக்ஸாமில் நடந்தது. ஆனால் அங்கே வந்து 2014. ஓகேங்களா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இது வந்து எப்படின்னா ஜிகே மாதிரி, ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம். ஓகேங்களா. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் எதுனா மேற்கு வங்காளம். சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்னன்னா குரங்கு அம்மை. சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்னன்னா குரங்கு அம்மை. நெக்ஸ்ட்டு, கிராம பெண்கள் மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள் கீழ்வருவன எவை? எதுனா சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. இது 4 தான். ஓகேங்களா. யாருக்குன்னா மகளிர், கிராம பெண்கள் மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளின் கீழ்காணும் என்ன? ஒரு ஸ்கீம் ஃபஸ்ட்லாம் வந்து ஸ்கீம் எதுக்குன்னு கேட்பாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் யாருக்காக, பெண்களுக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, அந்த மாதிரி யாருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போது என்னன்னா அதில் இருக்க முக்கிய கூறுகள் என்னென்னு கேட்குறாங்க. சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸை பார்க்கணுன்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும். 2014 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் டேஷ் % முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துணைத்துறைகளில் பணியாற்றுகிறார்கள். 48.9. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் தடுப்பூசினா கோவேக்சின். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவை வலுவான செயல்திறன் கொண்டது. பொருளாதாரம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும். எதுனா திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. அதுதான் தமிழ்நாட்டில் வந்து 2வது பெரிய ரயில் நிலையம். அப்புறம் வந்து எப்பவுமே பிஸியாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் எதுனா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன். எது ஒன்று பொதுத்துறை இல்லை? டிஸ்கோ வந்து பொதுத்துறை கிடையாது. இதில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ரிவேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் எவை? பெரும்பாலான சுய உதவி குழுக்கள் 10 முதல் 20 பெண் உறுப்பினர்களை கொண்டது. நெக்ஸ்ட்டு, சுய உதவி குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சுய உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது. ஓகேங்களா. 3rd ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட தொடர்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எதுனா நீலகிரி தான். நெக்ஸ்ட்டு, புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுனா சென்னைக்கு தான் நிறைய பேர் வேலை தேடி போயிடுறாங்க. ஸோ வேறு ரீசன்ஸ்க்காக கூட போயிருக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் வேர்ட்ஸ் சொல்கிறேன். NH-44 தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரில் இருந்து டேஷ் வரை செல்கிறது, கன்னியாகுமரி. ஓகேங்களா. NH-44 தான் தமிழ்நாட்டில் வந்து லாங்கஸ்ட் ஹைவே. அது ஒசூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். நெக்ஸ்ட்டு, பிரிட்டிஷ் அரசாங்கம் மறைமுகமாக இந்தியர்களின் முன்னேற்றத்திற்கு உதவியது. என்னென்னா பாடசாலைகளை நாடு எங்கிலும் நிறுவியதன் மூலம், புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம்,
போக்குவரத்து வசதி செய்ததன் மூலம், புதிய தேவாலயங்களை நிறுவியதன் மூலம். அது கிடையாது, அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாமே கரெக்ட். நெக்ஸ்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி எதுனா கேரளா. அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி எதுனா ஹரியானா. வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி எதுனா ராஜஸ்தான். பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி எதுனா பீகார். நெக்ஸ்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஷ் உருவாக்குவதாக அறிவித்தது. என்னென்னா சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை. எப்போனா அவரோட 97 பர்த்டே. நெக்ஸ்ட்டு 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுனா மலையாளம். தமிழ் வந்து எப்போ வந்து அறிவித்தாங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இந்த தடவை குரூப் 4 எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. 2013 அறிவித்தது எதுனா மலையாளம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஃப்ரெஷ்ஷர் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா ஒன்று டேரெக்டாக அதுலேருந்தே கொஷின்ஸ் வரும், இல்லையா இன்டேரக்டாக கொஷின்ஸ் வரும், இல்லையா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லையா கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு அனலைஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து 2024 நடந்த யூனிட் 8 கொஷின்ஸ். இது பார்க்குறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்குமா, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.